கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 10:7 புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. ஆமேன். நாம் பிறப்பதற்கும் நீண்ட காலத்திற்கு முன்பே நம் தேவன் நம் வாழ்க்கை குறித்ததான அனைத்து திட்டத்தையும் முன் குறித்து தீர்மானித்து திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நாம் எங்கே பிறக்க வேண்டும் என்றும் எங்கே மரிக்க வேண்டும் என்றும் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். எந்த நேரத்தில் பிறக்க வேண்டும் என்றும் நம் பெற்றோர் யாராக இருக்க வேண்டும் என்றும் ஐஸ்வர்யமுள்ள குடும்பத்திலா அல்லது ஏழை குடும்பத்திலா எப்படிப்பட்ட குடும்பத்தில் நமது பிறப்பு இருக்க வேண்டும் என்றும் மற்றும் நமது காலங்களையும் எந்தெந்த இடங்களில் வாழ வேண்டும் என்றும் அவர் திட்டமிட்டிருக்கிறார் என்பதற்குரிய வசன ஆதாரங்கள் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:26 மிக மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் 139 சங்கீதம் 16 இங்கு ஒரு புஸ்தகத்தை குறித்து வாசிக்கிறோம். நம்மை பற்றி எழுதப்பட்டுள்ள புஸ்தகம் ஒன்று உண்டு. நமது அவயவங்கள் அனைத்தையும், நிறம் எப்படி இருக்க வேண்டும் என்றும், உயரம், கண்கள் யாவுமே குறிப்பிடப்பட்டிருக்கும். இவை போன்ற அனைத்தையும் கர்த்தரால் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது. நாம் பிறக்கும் முன்பே நீர் என்னை கண்டீர், நான் சுவாசிக்க துவங்கும் முன்பே நீர் திட்டம் பண்ணினீர் என்கிறார். ஆம், இயேசுவின் பிறப்பு பற்றியும் யார் வயிற்றில் எப்படி பிறப்பார் என்றும் அவரது மரணம் குறித்தும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பற்பல வேதங்களில் எழுதப்பட்டுள்ளது. ஆபிரகாமின் சந்ததி அந்நிய தேசத்தில் 400 வருடம் அடிமைகளாய் உபத்திரப்படுவார்கள் என்றும் இடத்தையும் ஆதியாகமம் 15:13 வாசிக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தன்னை குறித்த தேவ திட்டத்திற்கு தன்னை முற்றிலும் ஒப்புக் கொடுத்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். மற்றும் பல்லாயிரம் ஆண்டுகளாகியும் இன்னும் பேசுகிறோம் ஆபிரகாமை பற்றி. நமது வாழ்க்கையின் முழு திட்டத்தையும் தேவன் கையில் ஒப்புக் கொடுப்போமாக. தேவ திட்டத்திற்கு எதிராக முறுமுறுக்க வேண்டாம். தேவ திட்டத்திற்கு யோசேப்பு ஒப்புக் கொடுத்ததினால் முடிவில் பெரிய வல்லரசின் அதிபதியாக ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். God bless you.